மோட்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் இருக்காரு. அவர் பேர் வந்து சிவசூரியன் செந்தில்ராமன். இவர் காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையும் சைக்கிள்லேயே போகிறாரு. இப்போது அதுக்கு நடுவில் சென்னையில் நம்மளை மீட் பண்ண வந்திருக்காரு. கன்னியாகுமரியிலிருந்து மறுபடியும் லே லடாக் வரையும் போகிறாரு. இவரோட அந்த பயணம் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான பயணமாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 11,000 கிலோமீட்டர் வந்து சைக்கிளில் ஓட்டுறாரு. எதுக்காக ஓட்டுறாரு, ஏன் ஓட்டுறாரு, அதை பற்றி அவர்கிட்டயே பேசுவோம் வாங்க. வணக்கம். வணக்கம். ஸோ சிவசூரியன், எதுக்காக இந்த மாதிரி வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? சைக்கிள்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? இப்போ ஆக்சுவலாக சைக்கிளிங் வந்து கொரோனா டைம்ல இருந்தா நான் வந்து ஓட்ட ஆரம்பிச்சேன். இப்போ நான் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு 2017 பாஸ்ட் அவுட். இப்போ குஜராத்ல வந்து அமிலைஃப் சென்ஸ்னு ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த சைக்கிள் வந்து கொரோனா டைமில் ஃபிட்னஸ்க்காக நான் ஸ்டார்ட் பண்ணதான். பட் அதுக்கப்புறம் ரீடிங் புக்ஸு, இந்த ஹேபிட்ஸ் வந்து எங்கிட்ட இருந்துச்சு. இறையன்பு சார் அவரோட புத்தகங்கள் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். தென் நம்மாழ்வாரோட புத்தகங்கள், அது மூலமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு சைக்கிள் வந்து நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லை, பணத்துக்கு மட்டும் இல்லை, அதை தாண்டி நம்ம இந்த சுற்றுச்சூழலுக்கும் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு தோணுச்சு. ஓகே. அப்புறம் என்னோட இனிஷியேட்டிவ் வந்து நான் ஆரம்பிச்சேங்க. ஸோ இந்த பயணம் தான் உங்களோட முதல் பயணமா, இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய பயணம் பண்ணியிருக்கீங்களா? நல்ல கேள்வி. இதுக்கு முன்னாடியும் வந்து நான் பயணம் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் சைக்கிள் டு ஒர்க்குன்னு ஆரம்பிச்சேங்க. அதாவது இதை வந்து சும்மா எடுத்தோம் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் ஒன்றாவே அதை வந்து மாற்றணும். அப்போதான் நம்மளால அந்த விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சைக்கிள் டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயே இது வரைக்கும் கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது சின்ன லெவலில் பண்ணோம்னா நம்ம சொல்ல வர விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி நீங்கள் சைக்கிள் டு ஒர்க்குன்னும் போது வீட்டில் இருந்து ஒர்க்குக்கு டெய்லியும் வந்து சைக்கிளில் தான் போவாங்க. அது எத்தனை கிலோமீட்டர் போவீங்க? அது 42 கிலோமீட்டர். போறது 21 கிலோமீட்டர், வர்றது 21 கிலோமீட்டர். டெய்லி 41 கிலோமீட்டர் சைக்கிள் தான் போயிட்டு. அது எல்லா டைம்லயும் போவாங்க, காலையில கிடையாது. நான் 3 ஷிஃப்ட்ல வேலை செய்யறேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட். நைட் 12 மணியா இருந்தாலும் சரி, மத்தியானம் 3 மணியா இருந்தாலும் சரி, 1 மணியா இருந்தாலும் சரி, அது ஷிஃப்ட் ஷெட்யூலுக்கு தகுந்த மாதிரி சைக்கிளே தான் போயிட்டு வருவேன். இல்லை, இப்போ யூஸ்வலா நம்ம காலையில பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு காலையில சைக்கிளிங் போறவங்கள இங்க சென்னையில நிறைய பேரை பார்க்க முடியுது. ஈசிஆர்லயும் சரி, மற்ற ரோட்ல. வேலைக்கும் சைக்கிள்லேயே போறப்ப வேர்வை வரும், இல்லாட்டி வந்து நம்ம ஒரு ஃபார்முலா ட்ரெஸ் போட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைக்கிளிங்க்கு வந்து உங்களுக்கு, ஏன்னா நான் காலையில் சைக்கிள் அந்த மாதிரி போகிறவங்கள பார்த்துருக்கேன், வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வேலைக்கே போறீங்க அப்படிங்கிறீங்க, அப்போ எப்படி எந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போவீங்க? உங்களுக்கு ஓகேவா? இதுல என்னன்னா, நான் வந்து எப்பவுமே பேக் ஒன்று போட்டு அதுல என்னோட யூனிஃபார்ம் ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு போய்க்குவேன். ஓகே. அங்க போயிட்டு நம்ம குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி தான் போகணும். அப்போ இப்போ நான் எக்ஸாம்பிள் காலையில வந்து மார்னிங் ஷிஃப்ட் கம்பெனி 7 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து 4:30 வீட்டில் எந்திரிக்கணும். எந்திரிச்சு நம்ம கிளம்பி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு தான் கம்பெனிக்குள்ள வந்து போகணும். ஓகே. அப்போனா இப்போ நீங்க ஒரு நாள் வந்து மற்ற எல்லாத்த விட உங்களோட எஃபர்ட் வந்து ஜாஸ்தி இருக்கணும். ஓகே. அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கணும், நான் என்ன பர்பஸ்க்காக பண்றேன் அப்படிங்கிறது. அப்படி இருந்தா நான் கிட்டத்தட்ட அதுலயே 400 நாளுக்கு மேல வந்து சைக்கிள் டு ஒர்க்கே வந்து பண்ணியிருக்கேன். அங்க ரூம் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எங்க கம்பெனி. என்னன்னா, இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் பண்ணோம்னா தான் அடுத்த தலைமுறைக்கு வந்து இங்க ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். நம்ம சும்மா வாயில சொல்லிட்டு இருந்தா பத்தாது அப்படிங்கறதுக்காக இதை நான் அப்படியே ஆரம்பிச்சேங்க. கிட்டத்தட்ட அதுவும் 3-4 இயர்ஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்னன்னா, இந்த ரைட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஜென்ரலா நம்ம சர்க்கிள் இருக்கவங்க ஏதோ இப்ப பண்ணிட்டான்ப்பா, இதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிட்டா இவன் எங்க போய் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் முடிவு பண்ணேன், ஏன் கல்யாணத்துக்கே நம்ம சைக்கிளில் போனால் என்ன தப்பு அப்படிங்கிறதுக்காக என்னோட கல்யாணத்துக்கே வந்து நான் சைக்கிளில் தான் வந்து போனேன். ஓகே. அது எங்க இருந்து? எங்க? கோயம்புத்தூருங்க. நான் என்னோட மனைவி வந்து பார்த்தா அஞ்சனா சத்யன், அவங்க கேரளா தலശ്ശേരി. பட் கல்யாணம் நடந்தது குருவாயூர்ல. இப்போ நான் கல்யாணத்துக்கு வந்து சைக்கிளே போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். இதுல என்ன பிரச்சனைனா, இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும்னா இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ. பட் எனக்கு என்னன்னா, நான் கிளியர் தாட் ப்ராசஸ் இருந்தது பிகாஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ் தான். அப்போ நான் அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தேன். அப்போ வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னன்னா, நிறைய பேர் வந்து இதை அவாய்டே பண்ணிட்டாங்க என் கல்யாணத்துக்கு, எதுக்கு இதெல்லாம் போயிட்டு அப்படின்னு. அப்போ பட் ஆனா நான் அதுல தெளிவா இருந்தேன். ஏன்னா நம்ம ஊர்ல பத்திரிக்கை வச்சுட்டாவே வெளியில போகாதப்பா, வண்டியிலே போக கூடாது நீ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கல்யாணத்துக்கு கோயம்புத்தூர்ல இருந்து குருவாயூர் வரையும் சைக்கிள்லயே போறேங்கிறீங்க. அதுல பயங்கர எதிர்ப்புங்க. அப்போ நம்ம என்னன்னா, நம்ம என்ன பர்பஸ் அப்படிங்கறத நம்ம கிளியரா இருந்தோம்னா நம்மள எதுவுமே வந்து எதுவும் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இறையன்பு சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட், கல்யாணங்கிறது வந்து பார்த்தா இங்க பல பேர் வந்து தன்னோட பலத்தை காட்டுற இடமா வச்சிருக்காங்க. என் பொண்ணுக்கு நான் இவ்வளவு பவுன் போட்டேன், நான் கார் வாங்கி கொடுத்துட்டேன், அது வாங்கி கொடுத்துட்டேன். அதாவது எனக்கு என்னன்னா, அதுல தோணுன ஒரு விஷயம், எத்தனையோ பேரண்ட்ஸ் தன்னோட வாழ்நாள் முழுவதும் உழைச்சு வர்ற அத்தனையும் வந்து தன்னோட பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ கல்யாணத்துக்காக கொண்டு போறாங்க. அப்ப எனக்குள்ள தோணுன விஷயம் என்னன்னா, பொருளாதார ரீதியாகவும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வேற எதுவும் நம்ம பிசினஸ் சம்பந்தமா நம்ம மக்கள் திங்க் பண்ணாம இருக்கிறதுக்கும் இது ஒரு காரணம், அடிப்படை. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
நான் வந்து மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ண முடியாது இல்லைங்க, எப்பயாவது ஒரு வாட்டி தான் பண்றோம் நம்ம. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கணும், எந்த நகையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, இது எல்லாரும் சொல்றதுதான். அப்ப நான் என்ன பண்ணேன், நான் அதுலயாவே முடிவு பண்ணிட்டேன். என் கல்யாணத்தோட மொத்த செலவு 1,31,000 ரூபாய். அதுல தாலிக்கான செலவு மட்டும்தான் 30,000 ரூபாயோ 40,000 ரூபாயோ. அப்ப மீதி எவ்வளவுன்னு பாத்துக்கணும், நான் செலவு பண்ணது அவ்வளவுதான். சோ இப்ப என்னன்னா, நான் என்ன நினைச்சேன்னா, என் பேரண்ட்ஸ்க்கு இதனால எந்த கஷ்டத்தையும் நம்ம கொடுத்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டம். அதாவது அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம சொல்ற விஷயத்த உள்வாங்குற அந்த இது வந்து பேரண்ட்ஸ்க்கு இல்ல. அப்போ அதுதான் ரொம்ப இருந்தது. நான் பண்ண வர்றேன், இவன் இது கூட மாட்டேன்றான் அப்படிங்கிற. பட் ஆனா தாண்டி என்னோட அடுத்த பயணம் வந்து பாத்தீங்கன்னா, மேரேஜ்க்கு அப்புறம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி. அது வந்து பாத்தீங்கன்னா 4300 கிலோமீட்டர். அப்போ அந்த ரைடும் இது பேஸ் பண்ணியே தாங்க. நம்ம அடுத்த ஒரு பெரிய கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறக்காக அந்த ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண. அது 2023ல மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல்ல வந்து முடிச்சாங்க. தென் அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து சைக்கிள் டு ஒர்க் வந்து இதை பண்ணிட்டே இருக்கனால அடுத்தடுத்த புத்தக வாசிப்புகள், அப்புறம் இதை வந்து நம்ம இன்னும் வேகம் எடுக்கணும் அப்படிங்கறக்காக இப்போ ஒரு சைக்கிள் பயணம் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். யூஸ்வலா வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஹாலிடேஸ், அதாவது லீவ் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். நீங்க என்னடான்னா, நான் இந்த வருஷம் இவ்வளோ சைக்கிள் பண்ணேன், அந்த வருஷம் இவ்வளோ தூரம் போனேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி அந்த லீவ் எப்படி மேனேஜ் பண்றீங்க? நல்ல கேள்விதான். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது நான் என்னோட சொந்த லீவு எல்லாமே என்னோடதா போட்டு எஃபர்ட் போட்டு தான் நான் அந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து பண்ணேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது எங்க எம்டியை மீட் பண்றதுக்கு. அப்ப நான் எம்டிக்கு வந்து நான் சைக்கிள் டு ஒர்க் பண்றது அவங்களுக்கு தெரியும். நான் லிங்க்டின்னு ஒரு சமூக வலைதளம் இருக்கும், அதுல வந்து நான் நல்லா ஆக்டிவா இருப்பேன். அப்ப என்னன்னா, அவர்கிட்ட இவ ரெகுலரா பண்றாங்க, சஸ்டைனபிலிட்டி, இப்போ கார்பன் ஃபுட் பிரிண்ட் இதெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவர் மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. அப்ப நான் சொன்னேன், சார் எனக்கு என்னன்னா இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அப்பதான் இன்னும் நிறைய இளைஞர்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். நோ வை, நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருங்க. அப்போ அப்படிதான் அந்த அடுத்த வாய்ப்பு வந்து கிடைச்சது. அப்ப அவங்களே பெர்மிஷன் கொடுத்துறாங்க, போயிட்டு பண்ணிட்டு வாங்க. அந்த வாட்டி வந்து அவங்க தான் கொடுத்தாங்க. அதுக்கு பிகாஸ் நம்ம சும்மா போய் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ரைடர்ஸ் வந்து தன்னோட இது என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இருப்பாங்க. இப்போ எனக்கே பெரிய சேலஞ்ச் என்னன்னா, எல்லா இடத்துல இருந்து வர்றது எல்லாம் இந்த என்டர்டைன்மெண்ட்டாவே இருக்காங்க. நம்ம சொல்ற விஷயத்த வந்து மக்களுக்கு கொண்டு போறதுங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்கு. அப்போ ஆனா எனக்கு இருந்த அந்த விஷயம் என்னன்னா, நான் தொடர்ந்து இந்த விஷயத்த வந்து கன்சிஸ்டன்சியா இப்போ 4-5 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லைங்க. அப்போ இந்த காசுக்காக நம்ம வாழ்க்கை அர்ப்பணிச்சு பண்ணும்போது அது அமைஞ்சு. சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற இந்த பயணம் வந்து காலநிலை மாற்றம், அப்புறம் வந்து இயற்கை விவசாயத்தை சார்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது சம்மந்தமாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க இப்போ? இப்போ ஆக்சுவலாக இப்போ இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் காஷ்மீரில் ஸ்ரீநகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த பாயிண்ட்டே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னா, நான் ஜனவரி 15 வந்து நான் இந்த பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறேன். ஜனவரி 15ங்கிறது காஷ்மீரில் ஸ்ரீநகரில் பீக் பீரியட். அங்கே வந்து ஸ்னோஃபால் வந்து வரணும். இப்படி இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் அங்கே வந்து ஸ்னோஃபால் இல்லை. ஸ்னோஃபால் ஏன் இல்லை? அப்போ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா, குல்மர்க் அதுக்கு மேலே டாப்பில் இருக்கிற இடம், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் இல்லை. இது ஏன் நடக்குது? இப்போ ஸ்னோஃபால் இருந்தா நான் என்னோட சைக்கிள் பயணத்தவே ஆரம்பிச்சிருக்க முடியாது. அப்போ அந்த இடத்துலயே வந்து அந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. அப்போ ஏன் நான் வந்து ஹில் ஸ்டேஷனை சூஸ் பண்றேன்? இப்போ என்னோட பயணத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி நார்த் ஈஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இங்கிருந்து நான் வெஸ்டர்ன் காட்ஸ் வழியா போய் லே லடாக் போறேன். இது காரணம் என்னன்னா, இந்த காலநிலை மாற்றத்தோட தாக்கங்கள் வந்து மலை பிரதேசங்கள்ல வந்து ரொம்ப அதிகம். இப்ப நான் இருந்த காஷ்மீர்லயே ரைன் டிஃபிஷிட் வந்து பாத்தீங்கன்னா 81%, 81 விழுக்காடு வந்து மழை குறைவா பெஞ்சிருக்கு, ஸ்னோஃபாலும் இல்லை. ஆனா அதே சமயம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா குளிர் வந்து வரலாறு காணாத அளவுக்கு குளிர் இருக்கு. சோ இப்போ நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது குளிர் ஆகுது, இதுல என்ன இருக்கு, மழை பெய்யல என்ன இருக்கு, ஒரு வருஷத்துக்கு தெரியாது. இது அடுத்தடுத்த வருஷம் போகும்போது இன்னும் குறைஞ்சதுன்னா ஒரு 50% தான் வந்து மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகுறது அப்படிங்க ஒண்ணுமே முடியாது. அது நீங்க அங்க பாருங்க, காஷ்மீர் மேல இருக்கு, கீழே கன்னியாகுமரி இருக்கு, ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா மழை சுத்தமா இல்ல. இங்க நம்ம ஊர்ல வந்து வருஷம் ஃபுல்லா பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம காலி. சென்னையில அது அவ்வளவு ஃப்ளட். எங்க வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துருச்சு. சொல்லுங்க. நோ அதாங்கண்ணா, இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாரும் வந்து இப்ப பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இதை மட்டும் பாக்குறோம். மழை வந்துருச்சு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறோம். இது ஏன் வந்துச்சு, இதோட பாயிண்ட் என்ன அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு வந்து நம்ம சிந்திக்கிறதே இல்லைங்க. அந்த பிரச்சனை தான், அந்த விழிப்புணர்வு நமக்கு இல்லாதனாலதான் தொடர்ந்து நம்ம இதனால பாதிக்கப்பட்டே இருக்கோம். ஆனா இதுக்கு காரணம் வந்து நம்ம நாடு இது மட்டுங்கிறது கிடையாதுங்க. இதுக்கு மொத்த உலக நாடுகளும் ஒரு ரீசன் இருக்கு. இங்க இருந்து நீங்க பார்க்கும்போது நிறைய பேர்த்த பீப்புள் கிட்டே கேட்டோம்னா, நம்ம எங்க மாதிரி போகணும்ப்பா, யூஎஸ் போகணும்ப்பா, யூகே போகணும்ப்பா, அவங்கள மாதிரி நம்மளும் மேல வரணும்ப்பா.
அவங்க மேல வந்ததுலதான் இத்தனை பிரச்சனையும். அதாவது அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க நல்லா. இந்த இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நுட்பமான நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரீசன்ட் டேட்டா படி 53 ஜெகாடன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் வந்து வருது. அதுல இந்தியா கான்ட்ரிபியூட் பண்றது வெறும் 3%, அதாவது 7% தான். இதுல அதிகபட்சம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, அப்புறம் சைனா, ஜெர்மனி, இந்த மாதிரி நாடுகள் தான், யூரோப் கண்ட்ரிஸ். இப்போ இவங்கெல்லாம் என்னன்னா முன்னாடி வளர்ந்து போயிட்டு இவங்களுக்கு வரப்போற ஆபத்துக்கு வந்து அவங்க தயாராயிடுறாங்க. இப்ப புயல் வருது, மழை வருதுன்னா அவங்க அதுக்கு ப்ரிப்பேரா இருக்காங்க. ஆனா வர்ற காரணம் அவங்க தான். இப்ப நம்ம என்னன்னா நம்ம வளரும் இல்ல, சேம் டைம் இதோட பாதிப்பெல்லாம் நம்மளை தாக்குது. அப்ப இது என்னன்னா இந்த புரிதல் நம்மளுக்கு இல்லாம இருக்கனால காலநிலை மாறல இல்லைங்க, மாத்திட்டோம். நம்ம காலநிலை மாற்றனே சொல்லக்கூடாது, நம்ம தான் மாத்திட்டோம். அதான் உண்மை. அப்ப என்னன்னா இந்த விஷயத்த வந்து நான் எப்படி யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நான் சும்மா சொன்னா யாரு கேட்பாங்க என் பேச்சு? நான் என்ன பெரிய ஸ்டாரா இல்ல ஏதாவது ஒண்ணு? நத்திங், ஒரு காமன் மேன். அப்ப என்னன்னா நம்மளுக்கு வந்து கடின உழைப்பு தேவைப்படுது. அப்போ நான் ஆல்ரெடி ஃபிட்னஸ், என்னோட கன்சிஸ்டன்சி, இது எல்லாமே வந்து எனக்கு கை கொடுத்துச்சு. அப்பதான் நான் டிசைட் பண்ணேன் என்ன ஆயிட்டாலும் பரவாயில்ல. ஆனா இந்த சைக்கிள் பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10,000 கிலோமீட்டருங்கிறது இல்ல, இது 11,000 ஆயிரும். ஆனா இந்த டிஸ்டன்ஸ் வந்து மேட்டர் இல்லைங்க. இதுக்காக நம்ம எவ்வளவு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு. இப்ப பாக்குறவங்க எல்லாம் நினைச்சுப்பாங்க 11,000 கிலோமீட்டர்ப்பா, காஷ்மீர் சுத்துறான், இமாச்சல் சுத்துறான், நேபாள் சுத்துறான் அப்படின்னு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு மனைவி இருக்கு. என் மனைவி 5 மாசம் கர்ப்பிணி. அந்த பொண்ணை வந்து நான் வீட்டுல விட்டுட்டு வர்றேன் அப்படின்னா நான் என்ன மனநிலையோட வரணும்? எனக்கு என் குழந்தை மட்டும் நல்லா இருக்கணும், நான் என் குழந்தைக்கு மட்டும், என்னோட தாட் அதுவே இல்லை. நான் இந்தியா முழுவதும் பயணிச்சு அந்த குழந்தைகள் கூட நான் பேசுறேன், அவங்களும் என்னோட குழந்தைகள் தான். அந்த தாட் ப்ராசஸ் இல்லாம இருந்தா அப்புறம் நம்ம தமிழன்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் தாண்டி சிந்திச்ச ஒரு இனம். நீங்க இளங்கோவடிகள் எடுத்துக்கோங்க, கம்பர் எடுத்துக்கோங்க, திருவள்ளுவர் எடுத்துக்கோங்க, எல்லாருமே உலகுன்னு தான் சொல்றாங்க. அப்போ அந்த இனத்திலிருந்து வந்துட்டு நான் இது எதுவுமே பண்ணாம அப்படி போனேன்னு வச்சுக்கோங்களேன், நான் படிச்ச புத்தகங்களுக்கும் நம்பி எழுதுற அத்தனை எழுத்தாளர்களுக்கும் அவங்க யாருக்காக எழுதுறாங்க? புரியுது. ஸோ இந்த பயணத்துல வந்து நிறைய மாணவர்களை வந்து நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க, நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு போறீங்க, நிறைய கல்லூரிகளுக்கும் போறீங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நீங்க என்ன வந்து சொல்றீங்க, அவங்க அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ ஆக்சுவலாக ஜென்ரலாக நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது என்ன, ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ண வேண்டிய விஷயமே வந்து நம்மளை பார்த்தோன்னே யூடியூபர், அது அந்த இது, அதுக்கப்புறம் அதை தாண்டி ஏதோ என்டர்டைன்மெண்ட்டு சுத்துறதுக்காக அப்படின்னு வருவாங்க. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நான் அவங்க கிட்ட என்ன கேட்குறேனோ அதே தான் நம்மளோட நேயர்கள்கிட்டையும் நான் வந்து கேட்க விரும்புகிறேன். அதாவது பூமியை ஏன் தாயின்னு சொல்கிறோம்? அதுக்கு வந்து ஒரு பெரிய ரீசன் இருக்கு. அதாவது தன் தாய் கூட தான் பிறந்து வளர்ந்து எடுத்து வளர்ந்த குழந்தை வந்து இறந்ததுக்கு அப்புறம் பெணன்னு சொல்லிட்டு தாய் வந்து அதை வீசிடுறாங்க. ஆனா அதையும் இந்த பூமி தாய் வந்து உள் வாங்கிக்கிறான். அதனாலதான் அது உயிருள்ளது, அதனாலதான் அதை பூமி தாயின்னு சொல்றோம். அப்ப இந்த விஷயம் வந்து எனக்கு என்னன்னா, நான் உங்ககிட்டயே கேட்கிற ஒரு கேள்விதான், உங்க அம்மாவுக்கு நீங்க வந்து விஷம் கொடுப்பீங்களா? தன்னோட தாய்க்கு எப்படி ஒரு மனிதனால விஷம் கொடுக்க முடியும்? இதை நான் சொல்லும் போதே உங்களுக்குள்ள கோபம் வரும். இந்த பூமியும் தாய் தானே. நம்ம எத்தனை விவசாயிகள் நம்ம இந்திய நாட்டுல பாஸ்பரஸ், யூரியா, பொட்டாஸ் இது எல்லாமே நிலத்துல நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். அது வந்து அவங்க மேல வந்து தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தொடர்ந்து அதே மாதிரி தொடர்ந்து தவறாவே கற்பிக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. நான் இது வரைக்கும் 22 ஸ்டேட்ஸ்ல வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். அந்த அத்தனை மாநிலங்களும் இந்த விஷயம் இருக்கு. இது காரணம் என்னன்னா எதிர்பிரச்சாரம். இதை சம்பந்தமான விஷயமே இல்லை. நான் இது உங்களுக்கு ரொம்ப இயல்பா ஒரு விஷயத்துல இருந்து நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்க சாப்பிட்ற ஊறுகாய் ஏன் கெடுறதில்லை? நம்ம சாப்பிட்ற கருவாடு ஏன் கெடுறதில்லை? அது 6 மாசம் ஆயிட்டாலும் சரி, 1 வருஷம் ஆயிட்டாலும் ஏன் கெடாம இருக்கு? ரொம்ப இயல்பு. உப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நுண்ணுயிர்கள் வந்து டெவலப் ஆகிறது, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் வந்து டெவலப் ஆகிறத அது வந்து ஸ்டாப் பண்ணிடுது. அப்போ அதனால மட்டுமே தான் அந்த பொருள் வந்து கெடாம இருக்கு. இப்போ நுண்ணுயிர்கள் இதே விஷயம் தான். நான் கெமிக்கல் இன்ஜினியரா, நான் கெமிஸ்ட்ரி எல்லாமே படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். அப்ப என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்த யூரியாவை இதை வந்து சொல்லிக் கொடுக்கும்போது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இதை வந்து உப்புன்னு தான் சொல்லிக் கொடுப்பாங்க எங்களுக்கு. ஆனா இங்க விவசாயிகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கறது உரம்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப இந்த உப்பு, நான் படிச்சது உப்பு, இப்ப இந்த உப்பை கொண்டு போய் நம்ம நிலத்துல போடும்போது என்ன ஆகும்? நிலத்துல இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே செத்து போகும். அப்புறம் எப்படி நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வரும்? இப்ப எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க ஜென்ரலா, நம்ம வந்து பசுமை புரட்சி வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு. பசுமை புரட்சி வந்து இந்தியாவில் நடந்துட்டா ஏன் 3 லட்சம் விவசாயிகள் வந்து தற்கொலை பண்றாங்க? ஒரு விஷயம் சக்சஸ் ஆச்சுன்னா எப்படி இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்ப என்னன்னா, நான் உங்ககிட்ட சொல்றதா, யூரியா, பொட்டாஸ், பாஸ்பரஸ் இது எல்லாமே வந்து நம்ம நிலத்துக்கு சுத்தமா ஒத்தே வராது. இதுதான் உண்மை. ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள ஒரே விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு? அதுக்கு என்னோட ஒரே பதில் என்ன அப்படின்னா, முதல் வேர்ல்டு வார் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அவங்க தயாரிச்ச அந்த வெடிமருந்துகளுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை. அப்பதான் பால் முல்லர் அவர் பேரு, அவர் வந்து ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட். அவர் தான் சொல்றாரு பிளான்டேஷன்ஸ்க்கு வந்து, அதாவது தாவரங்களெல்லாம் வளர்றதுக்கு வந்து யூரியா தேவைப்படுது அப்படின்னு.
அப்பதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா தாவரங்கள் மேல அதை தெளிக்கிறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதோட பாதிப்பு வந்து யூஎஸ்லயும் இங்கிலாந்துலயும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அந்த மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி அங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப இருக்கிறதே இருக்கு நம்ம நாடு, எது வேணா கொண்டு வந்து இங்க போட்டுக்கலாம். இதை குப்பமேடு மாதிரி தானே நம்ம நினைச்சுக்கிறாங்க. அவங்க இங்க கொண்டு வந்து யூரியா பொட்டாச கொண்டு வந்து விட்டாங்க. அது என்னன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ் பாரம்பரியத்தை வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கே விவசாயத்தை கற்றுக் கொடுத்தது தமிழ் இனம் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நம்ம கத்துக்கிட்ட வந்த விஷயம், நம்ம மண்ணு வந்து அவ்வளவு வளமா இருந்துச்சு. இப்ப இந்த சால்ட்டை கொண்டு வந்து கொட்டணும்னு அப்போ வந்து ப்ரொடக்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் இயர் டு செகண்ட் இயர் எல்லாம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து டெவலப் ஆச்சு. நாட் பிகாஸ் ஆஃப் தட் சால்ட். அந்த சால்ட்னால இல்லை, நம்ம மண்ணு ஆல்ரெடி வளமா இருந்தனால அது நடந்தது. அப்போ இவங்க மூளை செலவை செய்ய ஆரம்பிச்சதுதான். இது போட்டனால இது ஜாஸ்தியா வந்துருச்சுன்னு. எங்கிட்ட இப்ப பாக்குற எந்த நியாயங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு டேட்டா பேஸ்ல இங்க இவ்வளவு ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு காட்டுங்க. என்னன்னா ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய கடலூர்ல எடுத்துக்கோங்க, தஞ்சை எடுத்துக்கோங்க, இங்க இப்போ ஆந்திரால இருக்கிற நெல்லூர், இங்க எல்லாமே எடுங்க. அவங்க வந்து பதிவு வச்சிருக்காங்க அந்த காலத்துல எவ்வளவு நெல் வந்துச்சு, இப்ப எவ்வளவு வந்துச்சுன்னு. அப்போ 6 டன் 7 டன் நிலம் ஒரு ஏக்கரால வந்திருக்கு. இப்போ எங்க இருக்கோம் நம்ம? இது காரணம் என்னன்னா இந்த மாதிரி மூளை செலவுகள். தொடர்ந்து மக்களுக்கு வந்து நீங்க இந்த 3 விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எந்தெந்த வருஷம் வந்து பாஸ்பரஸ் பொட்டாஸ் யூரியாவோட விலை ஜாஸ்தி, அதாவது இது பயன்பாடுகள் ஜாஸ்தி ஆகுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு ரக விதைகள் அதோட இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பூச்சிக்கொல்லிகள், பெஸ்டிசைட் இது வந்து ஜாஸ்தியா இருக்கும். இது 3மே ஒன்னா தொடர்புடையது. இதுல எதாவது ஒண்ணு சேல்ஸ் ஜாஸ்தி ஆனாலும் மற்ற ரெண்டோட சேல்ஸும் ஜாஸ்தி ஆகும். இப்போ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம நிலத்துல இதை கொண்டு வந்து போடுறாங்க. இதனாலதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகுது. சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கு, சரி இதனால கம்மியாயிடுச்சு எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க நம்ம வீட்டுல எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்றோம், சோறு சாப்பிட்றோம், பருப்பு சாப்பிட்றோம், சர்க்கரை சாப்பிட்றோம், எல்லாமே இருக்கும். இதோட பிரைஸ் வந்து விலை வந்து ஏன் எவ்ரி வருஷம் வந்து அதிகமாயிட்டே போகுது? ஒரு கேள்வி. அடுத்தது, இந்தியால 2022 இருந்து நம்ம நாடு, நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இனியும் 55% மக்கள் விவசாயத்தை சார்ந்துதான் இருக்காங்க. நம்ம உலக மக்களுக்கே வந்து உணவு இட்டு இருக்க ஒரு இனம், ஒரு நாடு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2022க்கு அப்புறம் இந்தியால இருந்து நீங்க ஆட்டாவை வந்து, அதாவது கோதுமையை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்கு. ஏன்? அரிசி நீங்களே பார்த்திருக்க, யூஎஸ்ல வந்து அரிசிக்கு சண்டை போடுறாங்க. 40% டாக்ஸ். அது 40% டாக்ஸ் கொடுத்து வாங்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. என்ன காரணம்? இதே மாதிரி ஆயில், நம்ம ஆயில் எங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வெளியிருந்து நம்மளுக்கு ஆயில் இங்க இந்தியாக்குள்ள வருது. இப்ப நம்ம எப்படி அரிசி பருப்பு இதெல்லாம் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது நம்ம தடை போடுறோமோ, அதே மாதிரி அவங்க தடை போட ஆரம்பிச்சாங்கன்னா நடக்கும். ஏன் நடக்கும்? இந்த காலநிலை மாற்றத்தினால. காலநிலை மாற்றம் ஏன் வருது? இந்த யூரியா பொட்டாஸ் எல்லாம் போடுறதுனால நைட்ரஸ் ஆக்சைடு வருது. அது இல்லாம நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் யூஸ் பண்றோம், பெட்ரோல் டீசல் இதெல்லாமே. இதெல்லாம் என்ன பண்ணுது? மேல போகுது. மேல போய் பூமியை வந்து சூடாக்குது. அப்ப பருவநிலை மாறுது. பருவநிலை மாறும்போது விவசாயத்தை அது பாதிக்குது. விவசாயத்தை பாதிக்கும் போது நம்ம தட்டு வரைக்கும் அது வந்துருது. இதான் ரொம்ப ரொம்ப எளிமையா இந்த விஷயத்தை, இதுக்கு மேல எளிமையா முடியாது. உண்மைதான். ஏன்னா வந்து இந்த காலநிலை மாற்றம், அரசியல் இந்த அளவுக்கு நம்ம போய் பார்க்கலன்னாலும், என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா வந்து என் தாத்தா இருக்கும்போது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 மூட்டை நெல் வந்து ஹாலில் இருக்கும். எங்கள் அப்பா இருக்கிறப்ப ஒரு 7 மூட்டை நெல் வந்து ஹாலில் இருக்கும். விவசாயம் பண்ணது வந்து வச்சுருப்பாங்க. வருஷத்துல நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ நான் இருக்கேன், நான் வந்து அரிசி வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இதுவே ஒரு பெரிய சேஞ்ச் தான். அந்த நிலத்துல எங்களால் வந்து விவசாயம் பண்ண முடியல, ஏன்னா தண்ணி இல்லை. நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப எங்கள் கிணத்துல வந்து தண்ணி வந்து ஊறிக்கிட்டு இருந்தது, தண்ணி இருந்தது, ஆனால் இப்போ தண்ணி இல்லை. ஸோ இதுவே ஒரு பெரிய சேஞ்சாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய இடத்துல நம்ம இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிற தரவுகள், அது டேட்டா வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இதைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து எந்த இடத்துல இருக்கீங்க? இன்னும் எவ்வளோ நாள் நம்ம வந்து போகிறோம்? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ நம்ம சென்னையில் வந்திருக்கேங்க. இப்போ சென்னையிலேருந்து டுவார்ட்ஸ் இப்போ ஊத்தங்கரை, திருவண்ணாமலை அப்படியெல்லாம் போய் கோயம்புத்தூர் போயிட்டு தென் திருப்பி கன்னியாகுமரி. இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட சொந்த மாநிலம், என் மக்கள் அப்படின்னு இருக்கும்போது நான் இன்னும் என்னோட மக்களுக்கு, என்னோட இளைஞர்களுக்கும் இன்னும் நான் என்ன கொண்டு போய் சேர்த்துவேன் அப்படிங்கறது எனக்கு இன்னும் அவங்களெல்லாம் சந்திக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். புரியுது. அப்போ போய் கன்னியாகுமரி டச் ஆகி திருப்பி கன்னியாகுமரியில இருந்து கேரளா வழியா லே லடாக் வந்து போறேன் சார். அங்கேயும் இன் பிட்வீன்ல எல்லாத்துக்கூடையும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் வந்து டை அப் பண்ணி மீட் பண்ணிட்டு தான் போறேன். இதை பற்றி தெரியாத மக்கள் இப்போ வந்து காலநிலை மாற்றம் வந்து இப்படியெல்லாம் நடக்குது, இதுக்காக வந்து நாங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் செஞ்சா இதெல்லாம் வந்து குறைக்கலாம் அப்படின்னு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க சொல்லுவீங்க? ரொம்ப எளிமையான விஷயம். அதாவது இதை வந்து அவ்வளோ டெக்னிக்கலா நீங்க போய் தெரிஞ்சுக்கலினாலும் உங்களோட அளவுக்காவது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போறதுக்கு நம்ம நடந்து போகலாம். 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்க சைக்கிள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல போகுது அப்படின்னா நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்.
அதை தாண்டி ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சினா நீங்க உங்களை வெஹிக்கிள் யூஸ் பண்றதுல பிரச்சனை இல்லை. தென் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி ஒன்னொன்னும் நம்மளோட தேவைக்கு முடிஞ்சுட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிடணும். யூஸ் பண்ற தண்ணி எல்லாமே வந்து பண்ணணும். என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? நம்ம வந்து தண்ணியை போட்டு 300 அடி 400 அடி 600 அடி 1000 அடிக்கு போயிடுறோம். மரம் என்ன பண்ணும்? அதுக்கு உயிர் இருக்குல்ல. நீங்க உண்மையை நான் சொல்றேன், மரத்துக்கு வந்து உயிர் இருக்கு. அது கூட பேசுங்க. அது உண்மையை நம்மாழ்வார் ஐயா அதை குறிப்பிட்டிருப்பார். ஸோ நம்ம வந்து என்னன்னா, நம்ம மனிதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நமக்கானது மட்டும் இந்த உலகம் நினைச்சிட்டு இருக்கான். இல்லவே இல்லை. அது இல்லாம தமிழன் வந்து நாட்ட மனிதநேயவாதிகள். அவன் வந்து உயிர்மநேயவாதி. அத்தனை உயிர்களையும் வந்து ரசிச்சு அதுக்காக வாழ்ந்த ஒரு இனம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளை காப்பாத்திக்கிறதே வந்து இங்க பெரிய கேள்விக்குறி மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் உங்ககிட்ட இருந்த என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதுதான். அதை தாண்டி இப்போ இளைஞர்களுக்கு வந்து மரம் வைங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அங்க வர ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மரம் வச்சா எனக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பாக்குறாங்க. அப்போ நான் என்னோட ஒரு வேண்டுகோளா வந்து என்ன சொல்லுவேன்னா, கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா ஒரே ஒரு லா தான். பப்ளிக் எக்ஸாம்ல அந்த குழந்தைகளுக்கு 5 மார்க்கோ 10 மார்க்கோ கொடுங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல வந்து இதுக்காக மார்க் வந்து கொடுங்க. அப்பதான் இதை வந்து நம்ம ஒரு இயக்கமா மாத்தணும். அது போக சிறந்த மரம் வச்சு வளர்த்து வர்ற மாணவர்களுக்கு வந்து நம்ம பரிசுகள் இதெல்லாமே வந்து அறிவிக்கணும். அப்பதான் இந்த பூமி தாயை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு தாட்ஃபுல்லான விஷயமா இருந்தது. ரொம்ப விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. முக்கியமாக வந்து மாணவர்களுக்கும் சரி, பப்ளிக்கும் சரி, கவர்மெண்ட்டும் சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு இதை எடுத்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட. ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் காலநிலை மாற்றம்ங்கிறது நமக்கு தெரியாமையே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தெரியாத ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இலக்கு. நிறைய பேர் இதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம பெட்ரோல் டீசலே வந்து இன்னைக்கு ஈவி ஆயிடுச்சு. ஈவி காரணம் அது ஈவியும் எங்கேருந்து வருது அப்படிங்கிற 1008 கேள்விகள், 1008 குழப்பங்கள், நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு இல்லை. இது வந்து நிறைய பேர் சேர்ந்து மக்களாகிய நாமளும் இதில் நிறைய பங்கெடுத்து உழைச்சாதான் மட்டும்தான் நம்ம வந்து இதில் சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட பயணம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். பாதி சக்ஸஸ் முடிச்சிட்டிங்க, 50% முடிஞ்சாச்சு, இன்னும் 50% இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு வாங்க, இன்னும் ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் எப்படியெல்லாம் இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இவர் சொன்ன விஷயங்கள் வந்து எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எதெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய நண்பர்கள்கிட்ட இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கை வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ இவரை வந்து நம்ம இப்போ சென்ட் ஆஃப் பண்ணுவோம். இவர் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாரு. பார்ப்போம். நன்றி சிவசூரியன். ரொம்ப நன்றி. மோட்டார் வீடன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் பண்ண KSR எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் நன்றி. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.